அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் அன்புடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிடும் நோக்கம் சிறு சிறு கட்டங்களாக பல கட் இன்ஃபர்மேஷன் சொல்ல இருக்கிறேன். அவற்றுள் முதலாவதாக நான் அனைவரையும் மிகவும் பணிவனுடன் வேண்டிக் கொள்வது, அனைவரும் காலையில் என் நம்பருக்கு குட் மார்னிங் சொல்வதை தயவு செய்து தவிர்க்கவும். ஏனென்றால் அதற்காக மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 300 நம்பருக்கு மேலே குட் மார்னிங் வருகிறது. என்னால் அனைத்துக்கும் ஒரு சின்ன ரிப்ளை செய்வது கூட 20லிருந்து 25 நிமிடம் ஆகிறது. ஏனென்றால் மிகவும் கடுமையான சட்ட போராட்டம், கடுமையான உழைக்க வேண்டியிருக்கிறது. காரணம், நேற்று காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி 5:30 மணி வந்தே பாரத் ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள், அது 2 hours லேட்டு. அந்த 2 hours லேட் ஆனதால் லஜபதி ராயுடைய அப்பாயின்மெண்ட் ப்ரோக்ராம் 12 மணி, அது போக முடியவில்லை. உடனடியாக திரு மகேந்திரன் அவர்களை அனுப்பி, ஜூனியர் இம்ரானை அனுப்பி அவருக்குள்ள பீஸ் கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள், நான் விரிவான விவாதம் மண்டே இரவு செய்து கொள்கிறேன் என்று கூறி அவருக்குள்ள பீஸை கொடுத்துவிட்டு மீண்டும் உடனடியாக ஈவினிங் உள்ள ட்ரெயினை ரிட்டர்ன் ஆகி வந்துவிட்டேன். ஏனென்றால் என்னுடைய உடல்நிலை கருதி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காததால் இந்த 2 நாளுக்குள்ளே அங்கே லாட்ஜில் தங்கி என்னால் இருக்க முடியாது. ஆகையால் நேற்றே ரிட்டர்ன் ஆகிவிட்டேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த மார்னிங் எழுந்தவுடன் அனைவருக்கும் இந்த குட் மார்னிங் ரிப்ளை செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. தயவுசெய்து அனைவரும் என் வேண்டுகோளுக்கு இணங்கி நாம் சட்ட போராட்டம் கடுமையாக ஒரு வழக்கு அல்ல, எத்தனை வழக்கு என்பதை இப்போது நான் விவரமாக கூறுகிறேன். அதை அனைத்தும் நடத்துவதற்கான காலம் ரொம்ப கம்மி, நமக்கு வயதாகிவிட்டது. ஆகையால் என்னுடைய தினந்தோறும் ஒரு 20 நிமிடம் அதில் மிச்சமாகும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, மீண்டும் மிகவும் வருத்தத்துடன் நாம் வழக்கை நடத்தி வெற்றி பெற வேண்டும். அதற்கான அனைத்து கவனங்களையும் செலுத்த வேண்டும், முழு கவனம் செலுத்த வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஒரு 20 நிமிடம் காலதாமதத்தை, நேரம் விரயத்தை தவிர்ப்பதற்காகவே இவ்வாறு கூறுவதற்கு நான் மிகவும் மன்னிப்பு கோருகிறேன். இப்போது நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போது நாம் தூத்துக்குடி மீட்டிங் ஒரு பேஸாக வச்சு பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை கூறியிருந்தோம். அவற்றுள் இப்போது மீண்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருகிறது. படிங்கர் ரெட்டி கொடுத்த பிரமாண பத்திரத்தின் தமிழாக்கம், அதாவது 20A பெயரளவில் DA அப்படி இப்படின்ற வார்த்தைகள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் நான் ஆணித்தரமாக கூறியுள்ளேன். அவர்கள் என்ன பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தாலும் அதை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். மீண்டும் ஒரு முறை அனைவரும் வேண்டிக் கொள்கிறேன், தயவு செய்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஃபார்வேர்ட் பண்ணாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஃபார்வேர்ட் செல்லும் ஒரு இன்ஃபர்மேஷனும் திரும்ப அது எனக்கே முடிவு வருகிறது. ஃபோன் செய்கிறார்கள், விளக்கம் கேட்கிறார்கள், எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. ஏனென்றால் நான் திரும்ப சொல்கிறேன், உத்தரவு பணியாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அப்பீல், அதுதான் உச்சநீதிமன்றம், அரசு மற்றும் நிர்வாகம் மற்றும் பென்ஷன் ட்ரஸ்ட் கொடுத்த அப்பீல் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திரும்ப சொல்கிறேன், பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு கூட இதை தடுக்க முடியாது என்று தெளிவாக கூறுகிறேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, யாரோ ஒரு சில பேர் அந்த பிரமாண பத்திரத்தை வைத்துக்கொண்டு அதை 20A பெயர் அளவில் இதையே திருப்பி 4 மாதமாக சுற்றி கொண்டே இருக்கிறது. தயவு செய்து அந்த இன்ஃபர்மேஷன்களை ஃபார்வேர்ட் செய்யாதீர்கள், அதுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். பணியாளர்களுக்கு இணையான பஞ்சைப்படி அகவிலைப்படி வாங்கி தருவது எங்கள் கடமை, எங்கள் பொறுப்பு. நம்புங்கள். கண்டெம்ட் பெட்டிஷன் நிதி நிலைமையை பொறுத்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் எல்லா 10 லட்சம் பணியாளர்களுக்கும் கிட்டத்தட்ட அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு 25% கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அது கிட்டத்தட்ட ஹெவி கமிட்மெண்ட்டு. அந்த கமிட்மெண்ட்டை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்று மறுபடியும் 6 மாதம் காலம் கேட்ட உச்சநீதிமன்றத்தில் அஃபிடேவிட் தாக்கல் செய்கிறார்கள். இது நிதி நிலைமையை பொறுத்து அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்.
ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏற்கனவே தெளிவாக கூறியிருக்கிறேன். அரசு 2000 கோடி நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் 24-25 பட்ஜெட்டில் 2000 கோடி ஒதுக்கி உள்ளது. அவற்றிலிருந்து 540 கோடி கொடுக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள கமிட்மெண்ட், அதாவது ஓராண்டு உயர்வு உச்சநீதிமன்றத்தில் 881 கோடி என்று பதிவு செய்தார்கள். தற்போது அது 972 கோடி ஆகிவிட்டது. 2000 கோடி ஒதுக்கியதில் 540 கோடி கொடுத்து விட்டார்கள். பர் மந்த் 45 கோடி. மீதமுள்ள அந்த 432 கோடி நிச்சயமாக அந்த 2000 கோடியிலிருந்து எடுத்து அரசு கொடுத்துவிடும். ஏனென்றால் உயர்நீதிமன்றம் நிச்சயமாக அதற்கான வழிவகைகளை செய்யும். நாமும் நம் சட்ட போராட்டத்தை லஜபதி ராய் அவர்களிடம் 21/7 உரிய முறையில் விவாதிப்போம். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னவென்றால் 29/5 அதாவது ஊதிய ஒப்பந்த உயர்வு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது, இந்த மாத ஊதியத்தில் வழங்கப்பட்டு விட்டது என்பதை கேள்விப்பட்டேன். அது நமக்கு ஒரு நல்ல நியூஸ். ஏனென்றால் வரும் 21/7 நாம் அதை முன்வைப்போம். ஏனென்றால் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பதற்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடியிலிருந்து 45 கோடி வரும். அதை கொடுப்பதற்கு அரசுக்கு பணம் இருக்கிறது. ஆனால் அரசு கோர்ட்டுக்கு கொடுத்த 2 மாதங்களுக்குள் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று வாய்தா வாங்கிவிட்டு 2 மாதம் கடந்தும் அதை கொடுக்காமல் 21/7 வந்தார்களே. ஆனால் நிச்சயமாக இந்த வாதத்தை பிரதானமாக வைப்போம். பணியில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பதற்கு பணம் இருக்கிறது. ஆனால் கோர்ட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நமக்கு அந்த அகவலை நிலவைப்படி கொடுக்கவில்லை என்பதை பிரதான வாதமாக வைப்போம். பணம் ஒதுக்கியும் கொடுக்கவில்லை. ஆகவே நிச்சயமாக 5/8 நம்மளுடைய மீதமுள்ள 432 கோடியும் ஒரு வருடத்துக்கு வாங்குவதற்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 81 கோடி 45 கோடி வாங்கிட்டோம். இன்னும் 36 கோடி பெண்டிங் இருக்குது. அதை நிச்சயமாக கோவை பேரவை வாங்கி கொடுத்த விட அரியருக்கான வழக்கை தொடர்ச்சியாக நடத்தும் என்பதை பல தடவை பல மீட்டிங் நான் கூறியுள்ளேன். ஒன்லி அந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு காலதாமதம் மட்டும்தான் என்பதை இந்த டிஏ மேட்டருக்கு முடிவு கட்டிவிட்டு அடுத்தது இந்த வாரம் தூத்துக்குடியில் நாம் சொல்லியவாறு, அதாவது 13, 16, 19, 23 செட்டில்மெண்ட் வழக்கினை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதற்கான நிதியையும் அரசு கொடுக்க வேண்டும். எல்லா செட்டில்மெண்ட்லேயும் அந்த நிதி பற்றாக்குறையை அரசு தர வேண்டும் என்றது அந்த செட்டில்மெண்ட்டில் அரசு கையெழுத்து அரசு பிரதிநிதி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி ஒப்பமிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த 4 செட்டில்மெண்ட்டுக்கும் வேண்டிய உயர்வை கொடுத்து அதற்கு உரிய நிதியையும் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பிரதான வழக்கு நம்மால் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கு ரீஜாயின்ட்ரி பெட்டிஷன் விளக்கமாக 20 பக்கம் அஃபிடேவிட், அதாவது கவர்மெண்ட் அதற்கு அஃபிடேவிட் தாக்கல் செய்துள்ளது. கவுண்டர் ஃபைல் செய்துள்ளது. நம்ம 2023 அந்த வழக்கு தொடர்ந்தோம். 2 வழக்கையும் இணையாக நடத்த முடியாது நிதி நிலைமை காரணத்தை கொண்டு. ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் வரை சென்று டிஏ உயர்வை பெற்றோம். அது முடிவடைந்து விட்டது. ஆகவே 2வது வழக்கான செட்டில்மெண்ட் உயர்வை நாம் எடுத்துள்ளோம். அந்த வழக்கு 23 பதியப்பட்ட வழக்கு நம்மால் சென்ற ஆண்டு அரசு அதுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன், அதாவது கவுண்டர் ஃபைல் செய்து விட்டார்கள். ஒரு வழக்கு கவுண்டர் ஃபைல் செய்துவிட்டால் உடனடியாக நம்மளும் ரீஜாயின்ட்ரி பெட்டிஷன் கடந்த வாரம் ஃபைல் செய்துவிட்டோம். அதை ஏற்கனவே வீடியோவில் நான் கூறியிருந்தேன். ரிப்பீட்டிஷன் தான் இப்போ சொல்கிறேன். 320 பக்கம் 20 பக்கம் அஃபிடேவிட். அரசு நமக்கு எதிராக 34 பேரா போட்டுள்ளது. நாமளும் அதற்கு பதிலடி விவரமாக 41 பேரா போட்டு பதில் கொடுத்துள்ளோம். அதன் அடிப்படையில் விவாதங்கள் தொடங்கும். அது ஒரு வாய்தாக்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாய்தா லாஸ்ட் வீக் வந்தது. 2வது ஹியரிங் 1/7 வருகிறது, செவ்வாய்க்கிழமை. நான் மீண்டும் நாளை லஜபதி ராய் சீனியர் கவுன்சிலர் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவதற்கு செல்லுகிறேன். ப்ராபப்ளி ஒரு 2-3 வாய்தா அரசு இழுக்கும். ஏனென்றால் அரசை பொறுத்த வரைக்கும் வாதிட வரமாட்டார்கள், காலம் கடத்துவதே நோக்கம். ஆனால் கோர்ட்டும் ஒரு 3-4 சான்ஸ் கொடுப்பார்கள், அதை தவிர்க்க முடியாது. நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அந்த இடைவெளி குறைப்பது தான். 1 வாரம் 10 நாள், 1 வாரம் 10 நாள் இப்படி போட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கு கொஞ்சம் நிதி சுமை கூடும். அதை பற்றி பரவாயில்லை. அதை ஏற்கும் தருவாயில் நாம் மிகவும் பலமாகவே உள்ளோம். நாம் அனைவருடைய ஒத்துழைப்பிலும்
நம் நிதி நிலைமை ஓரளவு வழக்காடுவதற்கான எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. முன்பு உச்சநீதிமன்றம் வரை செல்லும்போது நாங்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளோம், மிகவும் சிரமப்பட்டோம். இப்போது சிரமமில்லை. வழக்கு நிறுத்துவதற்கான நிதி நம்மிடம் உள்ளது, வந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு வெகு விரைவில் ரிட் பெட்டிஷனில் ஆர்டர் செய்துவிட்டால், வாங்கிவிட்டால், ப்ராபப்ளி ஒரு 2 to 3 monthஸில் வாங்கிட்டால் அந்த வழக்கை அப்பீல் செய்வார்கள், உச்சநீதிமன்றம் வரை செல்வார்கள். வெகு விரைவில் முடிப்பதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கையும் கோவை பேரவை சட்டக்குழு செய்யும் என்பதை ஏற்கனவே உறுதி கொடுத்திருந்தேன். அந்த உறுதி இப்போது அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற சங்கங்களின் மாதிரி வாய்தா வாங்குவது, காலம் கடத்துவது, சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் வழக்கை நடத்த முடியாது. ஸோ இதெல்லாம் வழக்கை ஜெயிக்கும்போது க்ளோஸ் ஃபாலோஅப் இருக்கணும். நம்ம ஜெயிப்பதற்கான ஆவணங்கள் இருக்கணும். அந்த கருத்துக்கள் சீனியருடன் டிஸ்கஸ் பண்ணணும். ஏனென்றால் அரசு எப்படியும் இதை வென்றுவிட வேண்டும் என்பது கவனத்தில் இருக்கும். அதையும் மீறி நம் முயற்சிகள் இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் ஒரு இம்மி அளவு, ஒரு துளி கூட நாங்கள் ஓய்வு பெற மாட்டோம். தொய்வு ஏற்படாது. ஊக்கமும் இருக்கும், ஆக்கமும் இருக்கும், தெளிவும் இருக்கும், அறிவும் இருக்கும். அனைத்தும் வழிகளிலும் நாம் போராடுவோம் என்பதை செட்டில்மெண்ட் வழக்கை பெறுவதற்கான அனைத்து சட்ட போராட்டமும் ஆரம்பித்து விட்டது. அதை திறம்பட நடத்தி கொண்டே இருப்போம் உச்சநீதிமன்றம் வரை. இதில் ஒரு நண்பர் கூறினார், இது எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்று. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். 15 ஆண்டு காலம் பெறாத ஒரு பலன் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரிட் பெட்டிஷன் முடிந்தால்தான் அது அப்பீல், சுப்ரீம் கோர்ட் என்று வேகமாக நாம் முடிக்க முடியும். ரிட் பெட்டிஷன் முடியும் வரை நாம் பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும். இதற்கான காலக்கெடு நான் பொய் சொல்லவோ இல்லை ஏமாற்றவோ விரும்பவில்லை. மினிமம் 3 years ஆகும். மினிமம் 3 years. ஆனால் அந்த 3 years கழித்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% பென்ஷன் உயரும். அதுவரை இப்போது இந்த பேலன்ஸ் டிஏ வாங்கி கொடுத்து விட்டால் கடந்த 10 ஆண்டு காலம் பெறாத ஒரு பஞ்சப்படி அகவிலைப்படி உயர்வு ஒரு 65% ஏழும். அதுக்கப்புறம் அரியர் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்குவோம். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு முடியும் தருவாய்க்குள் இந்த செட்டில்மெண்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஆகவே உங்கள் வாழ்வாதாரம் ஒரு திறம்பட ஒரு செவ்வனே உயர்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் கோவை பேரவை மேற்கொண்டுள்ளது. மூன்றாவதாக, மாற்றுச் சங்கங்களின் குறை சொல்வதற்காக இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆக வேண்டும். அதாவது 2009 போடப்பட்ட சேமநிதி வழக்கு 16 ஆண்டு காலமாக முடிவராமல் இருக்கிறது. அது மாற்றுச் சங்கங்களின் வழக்கு. அந்த வழக்கில் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இம்ப்ளீட் பெட்டிஷன் போடப் போகிறேன் என்று. அது தயார் செய்யப்பட்டு விட்டது. இந்த வாரம் திரு ராஜாராம் அவர்கள் ஒப்புதல் பெறப்பட்டு கையெழுத்து வாங்கி செவ்வாய் புதன் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுவிடும். ஸோ நாம் அதில் இம்ப்ளீட் ஆகிறோம். அதுக்கு ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தால், எல்லாம் முடிந்தவுடன் எங்கள் பின்னால் சேருவது உங்கள் தொழில் என்றார். நான் பதில் கூறுவது என்னவென்றால், ஐயா, நீங்கள் 16 ஆண்டு காலம் அதை வாங்கி கொடுக்கவில்லை. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாம் பொறுக்க வேண்டும்? அந்த வழக்கை செவ்வனே நடத்தி வாங்கி கொடுத்திருந்தால் இப்போது எனக்கு தேவையற்ற செலவும் தேவையற்ற அலைச்சலும் மிச்சம். இது ஒரு முடிவுக்கு வரும் நோக்கத்தில் தான் நான் இன்வைட் ஆகிறேன். நான் வந்தவுடன் அந்த வழக்கு எவ்வாறு நடக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து அந்த வழக்கை எப்படி நடத்துவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்கள் பின்னாடி வால் பிடிக்க வரவில்லை. நீங்கள் முடிவுறாத நடத்தி கொண்டிருக்கும் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர நான் இம்ப்ளீட் ஆகிறேன். இதுதான் உண்மை நிலவரம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஏ பேலன்ஸ் கிடைக்கும், அரியர் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கும், அது முடிவடையத்துக்குள் செட்டில்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கும். சேமநல நிதி வழக்கில் இம்ப்ளீட் ஆகிறது. அடுத்த வாரம் நாம் செய்துவிடுவோம். மீண்டும் ஒரு புதிய வழக்கு, அதாவது பணியாளர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு என்பது செட்டில்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அந்த கேஸ் இப்போ நடக்குது. இன்னும் ஒரு புதிய வழக்கு, அரசு ஊழியர்களுக்கு இணையான ஒரு வழக்கு இந்த வாரமோ அடுத்த வாரமோ நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். அது புதிய வழக்கு. அதில் என்ன பெனிஃபிட் என்றால், நான் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 20% கிடைக்கும், வாங்கித் தருவோம் என்று கூறியிருந்தேன். அதன் அடிப்படையிலான வழக்கு. அரசு ஊழியர்
என்னென்ன பெனிஃபிட் வாங்குகிறார்களோ ஓய்வு பெற்றவுடன் அவை அனைத்தும் நாம் வாங்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். அதில் முயற்சி வெற்றி பெற்றால் நாம் இப்போ பெறும் எந்த கஷ்டமும் நமக்கு இருக்காது. ஸோ பல்வேறு கட்டமான பல்வேறு வழக்குகளை கோவை பேரவை டிஏ வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போதே எடுத்திருக்கிறது. அவை அனைத்தும் குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். தயவுசெய்து அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களும் ஓர் அணியில் கோவை பேரவையில் இணையுங்கள். ஒன்றுபடுவோம். நாம் நம்மளுடைய அனைத்து உரிமைகளையும் அரசிடம் கேட்டு பெறுவோம் என்று கூறிக்கொண்டு கடைசியாக வருத்தத்துடன் ஒரு பதிவை சொல்லுகிறேன். போன வாரம் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் செய்தார். தங்கள் பெயர் என் சிங்காரம் தானே என்றால் எஸ் என்று. அடுத்த நிமிடம் அவர் சொன்ன வார்த்தை என் மனதை மிகவும் பாதித்தது. அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: என்ன சார், ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை கேட்டவுடன் என் மனம் குதித்தது. அவருக்கு தக்க பதில் கொடுத்து ஃபோனை கட் செய்தேன். அது அவருக்கு மட்டும்தான் நான் என்ன பதில் கொடுத்தேன் என்று தெரியும். நான் அதை பதிவிட விரும்பவில்லை. இந்த அளவுக்கு மாற்றுச் சங்கத்தினர் ஓய்வூதியர்களிடம் பணம் பெறாதீர்கள், கேட்காதீர்கள், ஒழுங்காக வழக்கு நடத்துங்கள், நடத்தாவிட்டால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் என்னை ஊரை ஏமாற்றுகிறவன் என்ற பட்டம் கொடுக்கிறார்கள். ஏமாற்றுகிறவன் என்ற பட்டம் கொடுக்கிறார்கள். இதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கே உள்ளது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த வழக்கு அனைத்தையும் செவ்வனாக முடிப்பதற்கு வேண்டிய மன உறுதியையும் நிதி உதவியும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். இறைவன் அருள் மிக முக்கியம் வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பும் உச்சநீதிமன்றம் செல்லும்போது நிதி உதவி நிச்சயமாக தேவைப்படும். அவை அனைத்தும் வழங்க தயாராகுங்கள் என்று கூறிக்கொண்டு சிங்காரம் இந்த வீடியோ பதிவிடுவதில் மிக மிக ஆனந்தம் அடைகிறேன். ஏனென்றால் அரசு ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு இணையான ஒரு போக்குவரத்து தொழிலாளி பெற வேண்டும் என்ற எங்களுடைய லட்சியம், கோவை பேரவையின் லட்சியம் நிறைவேற்றியே தீருவோம். அதுவரை கடுமையாக நாங்கள் உழைப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.